ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலி அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் இருக்க 9th சாங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீதாஞ்சலியோட இன்ட்ரடக்ஷனும் ரவீந்திரநாத் தாகூரோட இன்ட்ரடக்ஷனும் இந்த கீதாஞ்சலியோட ஃபர்ஸ்ட் போயம் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு கார்ட்ஸ் வரும், அது மூலியமாகவும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 9th சாங்கை பார்க்கலாம். O fool, try to carry thyself upon thy own shoulders, O beggar, to come beg at thy own door. Leave all thy burdens on his hands, who can bear all and never look behind in regret. இங்கே தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனாகப்பட்டவன் எப்போதுமே ஒரு ஃபூல் மாதிரி தான் இருக்கான், ஒரு முட்டாளாக தான் இருக்கான்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவனையே ரொம்ப கேரி பண்ணிக்கிறான். அவனோட மன வருத்தங்கள் எல்லாமே அவனுக்குள்ளேயே வச்சு அவனே வருத்திக்கிறான். அதனால ஒரு மனுஷனாகப்பட்டவன் ஒரு ஃபூல், அதாவது ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனுஷனாகப்பட்டவன் ஒரு ஃபூல் பெக்கர், அதாவது ஒரு முட்டாளான பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவனோட ஓன் டோர்லேயே பிச்சை எடுத்துட்டு இருக்கான், பெக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பதிலாக அவன் காடோட பாதங்களை போய் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு இருக்க மன வருத்தங்களை எல்லாமே கடவுளோட பாதத்தில் கொண்டு போய் வச்சோம்னா அவரே நம்மளை டேக் கேர் பண்ணிக்குவார். நம்மளே நம்மளை வருத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் அவர் நம்மளை ஒரு மேனை ஒரு ஃபூல் அண்ட் ஃபூல் பெக்கர் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம திரும்ப பார்க்கவும் கூடாது, அதை நம்ம மன வருத்தப்பட்டு அதுக்காக ரெக்ரெட் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. Thy desire at once put out the light from the lamp, it touches with its breath. It is unholy, take not thy gifts through its unclean hands, accept only what is offered by sacred love. அண்ட் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் நிறையாவே இருக்கும், அதாவது டிசையர்ஸ் நிறையாவே இருக்கும் இல்லையா. அந்த ஆசைகள் அதிகமாகறனால தான் அவன் கடவுளை போய் வேண்டுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி வேண்டும் போது கடவுள் நமக்கு சில கிஃப்ட்ஸ், அதாவது சில பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பாரு. அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம அன்க்ளீன் ஹேண்ட்ஸால் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சுத்தமில்லாத ஹேண்ட்ஸால் வாங்கக்கூடாது. இங்கே தாகூர் அன்க்ளீன் ஹேண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது கைகளை மட்டும் கிடையாது, ஒருத்தனோட குட் தாட்ஸ் அதை தான் சொல்கிறாரு. ஒருத்தவங்க பேட் தாட்ஸோட யாருமே கடவுளோட கிஃப்ட்ஸை வாங்கக்கூடாது, அது கடவுள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் எதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா, நம்மக்கிட்ட இருந்து வர அந்த சேக்ரடான புனிதமான அன்பை தான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம இதையும் ஆசைப்படுறதை விட்டுட்டு கடவுள் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸை மனசார ரொம்ப சுத்தமான மனசோட நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தாகூர் இந்த போயமை பியூட்டிஃபுல்லாக எண்ட் பண்ணியிருக்காரு. So that was the end of the 9th song of Geetanjali.